அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 233. அப்பூலிய பகுதியில் பொட்டென்சா என்ற நகரில் ருக்கேரோ என்ற சிறப்பு நிலை திருநிலையினர் கேனன் ஒருவர் அங்கிருந்து புகழ்பெற்ற தேவாலயத்தில் இருந்தார். நீண்ட காலம் நோயினால் பலவீனம் அடைந்த அவர் ஒரு நாள் அவர் தனது உடல்நிலைக்காக ஜெபிக்க ஒரு தேவாலயத்திற்கு சென்றார். அங்கு பேறு பெற்ற பிரான்சிஸின் சித்திரம் ஒன்று அவரது மாட்சிமைக்குரிய திருக்காயங்களோடு காணப்பட்டது. அதன் முன் மிகுந்த பயபக்தியுடன் முழந்தால் படியிட்டு ஜெபித்தார். இருப்பினும் அவர் புனிதரின் திருக்காயங்களை உற்று நோக்கிய போது அவரது எண்ணங்கள் வீணானவற்றை சிந்திக்கத் தொடங்கியது. உடனே தனது உள்ளத்தில் ஊற்றெடுத்த சந்தேகத்தின் கொடுக்கை தனது அறிவின் ஆற்றல் கொண்டு அவர் விளக்கவில்லை. பழைய எதிரி அவரை ஏமாற்ற அவரது இதயம் கிழிக்கப்பட்டு தனக்குள்ளாக, இது உண்மையாக இருக்க முடியுமா? இந்த புனிதரை இது போன்ற ஒரு அதிசயத்திற்காக தனித்துவப்படுத்தலாமா? அல்லது இது அவரை பின்பற்றுவரின் ஒரு பக்தி சார்ந்த ஏமாற்று வேலையா? இது ஒரு பொது அறிவுக்கு அப்பாற்பட்டதாகவும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாததுமாக உள்ளது என தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். மனிதனின் அறிவு கெட்டத்தனமே அறிவிலேயே அந்த தெய்வ செயலை சரியாக நீர் புரிந்து கொள்ள முடியாததால் அதற்கு இன்னும் கூடுதலாக தாழ்மையோடு வணக்கம் செலுத்தி இருக்க வேண்டும். உனது அறிவுத்திறன் சரியாக செயல்பட்டிருந்தால் கடவுள் எப்போதும் இவ்வுலகத்தை புதிய அற்புதங்களால் புதுப்பிக்கிறார் என்பதையும் மற்றவர்களில் செய்யாத செயல்களை தனது மாட்சிக்காக நம்மில் செய்கிறார் என்பதையும் நீர் எளிதாக புரிந்து கொண்டிருப்பாய. அப்போது நடந்தது. வெற்றி எண்ணங்களை நினைக்கும் அவர் நிந்தனை செய்யாதிருக்க தான் துன்புறுவதன் வழியாக கற்றுக்கொள்ளட்டும் என்று கடவுள் அவருக்கு ஒரு கடுமையான காயத்தை ஏற்படுத்தினார். அக்கணமே அவரது இடது உள்ளங்கையில் அவர் தாக்கப்பட்டார். அதன்போது வில்லில் இருந்து அம்பொன்று விடுவது போன்ற ஓசை ஒன்று கேட்டது. அவ்வாறு அவர் காயமுற்று அந்த சப்தத்தால் திகைத்து போய் உடனே தான் அணிந்திருந்த கை உறையை கழற்றினார். முன்பு எந்த தழும்பும் இல்லாதிருந்த அவரது உள்ளங்கையில் இப்போது அதன் நடுவில் ஒரு அம்பினால் தாக்கப்பட்டது போன்ற காயம் ஒன்று காணப்பட்டது. அதிலிருந்து எவ்வளவு வெப்பம் வெளிப்பட்டது என்றால் தான் செத்தே போய்விடுவோம் என்று எண்ணத் தோன்றிற்று. என்ன ஆச்சரியம்! கையுறையில் எந்த அடையாளமும் இருக்கவில்லை. ஆனால் மறைவான அந்த காயத்தின் வலி அவரது இதயத்தில் மறைந்திருந்த காயத்துடன் ஒத்திருந்தது. 2 நாட்கள் பயங்கர வேதனையால் அவதியுற்ற அவர் கூக்குரலிட்டு அழலானார். பின்னர் தனது நம்பிக்கையற்ற இதயத்தை அனைவருக்கும் அவர் வெளிப்படுத்தினார். திருக்காயங்கள் புனித பிரான்சிஸுக்கு உண்மையில் இருந்தது என்று அவர் நம்புவதாக அறிக்கை செய்ததோடு தன்னிடமிருந்து அவநம்பிக்கையின் நிழலும் விலகிவிட்டது என்று சத்தியம் செய்து உறுதிப்படுத்தினார். தமது திருக்காயங்களை துணையோடு தனக்கு உதவிட வேண்டும் என்று கடவுளின் அர்ப்பணமானவரிடம் தாழ்மையுடன் மன்றாடி தனது பல மன்றாட்டுகளையும் கண்ணீரால் புடமிட்டார். என்ன அதிசயம்! அவரது நம்பிக்கையின்மை தவிர்க்கப்பட்டதோடு ஆவியில் பெற்ற நலனை தொடர்ந்து அவரது உடலிலும் நற்சுகத்தை அவர் பெற்றார். அவருடைய எல்லா வழிகளிலும் தணிந்து காய்ச்சல் மறைந்து காயத்தின் அறிகுறி எதுவும் இல்லாமல் போனது. அவர் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையும் புனிதர் மீது பக்தி பற்றுதலும் சபையின் சகோதரர்களுடன் நீடித்த நட்பையும் ஏற்படுத்தி கொண்டார். வாழ்வை கண்டவர்கள் வாழ்வாங்கு வாழ்வர் என்பதற்கு
நக்கீர தேவநாயனார் பெருந்தேபாணி வரிகள் 50-55 இவ்வாறு நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறது. கடவுளை குறித்து அசிசியாரின் அர்த்தமிகு அருள்வாழ்வு. வேதமும் நீயே, வேள்வியும் நீயே, நீதியும் நீயே, நிமலன் நீயே, புண்ணியம் நீயே, புனிதன் நீயே, பன்னியன் நீயே, பழம்பொருள் நீயே, ஒழியும் நீயே, உலகமும் நீயே, வாழியும் நீயே, வரதனும் நீயே, தேவரும் நீயே, தீர்த்தமும் நீயே, மூவரும் நீயே, முன்னெறி நீயே, மால்வரை நீயே, மறிகடல் நீயே, இன்பமும் நீயே, துன்பமும் நீயே, தாயும் நீயே, தந்தையும் நீயே, விண்முதல் பூதமும் நீயே, முக்தியும் நீயே, சொல்லற்கு அரும் தன்மை தொல்லோர் நீயே என்று நக்கீர தேவ நாயனார் கடவுளை கண்டு கொண்டார். நாமும் கண்டு கொள்வோம். நாளை சந்திப்போம்.